بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அல்லது பிற நபருடைய கண்ணியம் காப்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நேற்றைய தெரிந்து கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்த இன்னொரு விஷயமாக பார்க்கப்படுகின்ற, பொதுவாக ஒரு முஸ்லிமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேணக்கூடிய விஷயங்களாக எடுத்து காண்பித்த விஷயங்களில் இதுவும் கண்டிப்பாக உள்ளடங்கிய ஒன்றா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க. புகாரி, முஸ்லிம் போன்ற பெரிய பெரிய புத்தகங்களில் இந்த ஹதீஸ் நமக்கு பார்க்க கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித். ஒரு முஸ்லிமின் மீதுள்ள ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் 6 இருக்குது. பொதுவாக இது இஸ்லாமிய கடமைகளை பத்தி பேசப்படல. இஸ்லாமுடைய தூண்கள் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தௌஹீத் படி வாழ்றது, தொழுகிறது, நோன்பு நோக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது சக்தி இருந்தா இது இஸ்லாமிய தூண்களாக பார்க்கப்படும். இங்க நபி சொல்லி கொடுக்குறாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்குது. அந்த 6 கடமைகள் ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமை. இந்த இஸ்லாமிய தூண்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் அடங்கும். இந்த 6 விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக அடங்கும். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல, இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி. ஒரு முஸ்லிம் சகோதரர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்றது ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமையான விஷயமாக நபி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த சலாம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள், ஒழுக்கங்கள், பேண வேண்டியவைகள், யாருக்கு சொல்லணும், சொல்லாம இருக்கலாமா, இந்த விஷயங்களை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில இன்னும் ஒரு விஷயத்தையும் இங்க ஆட் பண்ண விரும்புவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சம்பந்தமாக நமக்கு சொல்லி கொடுத்த ஹதீஸ்கள்ல இதுவுமே கிடைக்கும் நமக்கு. பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க, இன்னமின் தமாமி தஹியாத்திக்கும் அல் முசாஃபஹா. நம்ம தஹியாக்கள், அதாவது முகமன் தெரிவிக்கிறோம், சலாம்களை பரிமாறிக்கிறோம். இந்த பரிமாறக்கூடிய சலாம்கள் முழுமை எப்ப அடையும்? சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதிலும் சொல்லுவோம், அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாம் பதிலோட முழுமை பெற்றிடாது. சலாம் சொல்லியிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த சலாம், இந்த முகம் எப்பொழுது இந்த முகமன் முழுமை அடையும் அப்படின்னா நபி சொல்லுவாங்க, இன்னமின் தமாமி தஹியாத்திக்கும். உங்களுடைய இந்த சலாம்கள், முகமன்கள் முழுமை அடையணும் அப்படின்னா அல் முசாஃபஹா, நீங்க செய்யற முசாஃபஹாவை முழுமையாகுது. சலாம் சொல்லிட்டு அப்படியே கடந்து போறதுனால நமக்கு எந்த குற்றங்களும் கிடையாது, தண்டனைகளும் கிடையாது. ஆனா சிறந்த முறையில சலாம் சொல்றது எப்படி நபி சொல்லி கொடுத்தாங்க, இன்னமின் தமாமி தஹியாத்திக்கும் அல் முசாஃபஹா. நீங்க கையை குலுக்குறீங்கல்ல, இந்த கையை குலுக்கக்கூடிய இந்த விஷயம் தான் நம்முடைய சலாமை முழுமையாக்குதுன்ற மாதிரி ஹதீஸ்கள் நமக்கு இருக்கு. அப்ப இந்த முசாஃபஹா செய்யறது சம்பந்தமாக நபி நமக்கு நிறைய இடங்கள்ல வலியுறுத்தி இருப்பாங்க. நிறைய சஹாபாக்கள் நமக்கு இது சம்பந்தமான செய்திகளை சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே அடிப்படையில ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க, எந்த 2 முஸ்லிம் சகோதரர்கள் சந்திச்சு கொண்டு சலாம் சொல்லுவாங்களோ, அகத பியதிஹி ஃபதஸாஃபஹா, நண்பருடைய சகோதரருடைய கையை பிடித்து முசாஃபஹா செய்வாங்களோ, தனாசரத் ஹதாயாஹுமா கமா யதனாசர் வரகு ஷஜரா. அதாவது அவங்க முசாஃபஹா செய்யறதுக்கு, இந்த அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, மரத்திலிருந்து இலைகள் எப்படி உதிருமோ அந்த அளவுக்கு இவர்களுடைய பாவங்கள் உதிர்ந்துகிட்டே போயிரும், மன்னிக்கப்பட்டுக்கிட்டே போயிரும், இல்லாமலே ஆயிரும். எந்த அமலுக்கு? நாம செய்யக்கூடிய முசாஃபஹாவுக்கு. இந்த முசாஃபஹா சம்பந்தமான ஒழுக்கங்கள் நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த முசாஃபஹாக்களுக்குன்ற சில ஒழுக்கங்களும் இருக்கு. அந்த முசாஃபஹா செய்யும் பொழுது பேனையும் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இதுல பொதுவாக சண்டை பிடிக்கிற தலைப்பு எங்க வரும்னா, ஒரு கையில பண்ணணுமா, 2 கையில பண்ணணுமா? இப்ப நம்ம இது சிறந்த விஷயங்கள்ல அடங்கும். இது கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னு டாபிக் கிடையாது. விரும்புனா ஒரு கையில கொடுக்கலாம், விரும்புனா 2 கையில கொடுக்கலாம். ஆனா சிறந்தது ஒரு கையில கொடுக்கிறது. 2 சம்பந்தமான அறிவிப்புகள் நமக்கு இருக்குது. அப்ப முசாஃபஹா செய்யறது நபியுடைய பழக்கமா இருக்கு, சஹாபாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பழக்கமா இருக்கு.
சஹாபாக்கள் நமக்கு சொல்லியும் கொடுத்திருக்காங்க நபி எப்படி எல்லாம் முசாஃபா பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடியும் 2 கைகள் நபி முசாஃபா பண்ணியிருப்பாங்க. இந்த ஹதீஸ்களை சஹீஹான ஹதீஸ் சொல்லி பல முஹாதிஸ்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்க முடியும் முசாஃபஹா முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்க வேண்டிய குணங்கள்ல ஒண்ணு. இப்ப இதே முசாஃபஹா எங்கெங்கெல்லாம் பண்ணுவோம்? எங்க நடந்து போகும் பொழுது பாத்துக்கிறோமோ, எங்க தனியா சந்திச்சுக்கிறோமோ, சலாம் சொல்லுவோம், முசாஃபஹா பண்ணுவோம். இதே வண்டியில போய்கிட்டு இருப்போம், வேறொருத்தவங்க போய்கிட்டு இருப்பாங்க, வண்டியில நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சலாம் சொல்லும் போது வண்டியை நிப்பாட்டி முசாஃபா பண்ணுமான்னு கேட்டா அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அதே உலமா பெருமக்கள் அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதாவது எப்ப உங்களுக்கு கை கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் ஏற்படுதோ அங்க சொல்லி கொடுத்தாங்க, சலாம் சொல்லும் பொழுது சிரிச்ச முகத்தோடு சலாம் சொல்லுங்க. நீங்க சிரிச்ச முகத்தோடு சலாம் சொல்றது உங்களுக்கான முசாபஹாவாக கணக்கிடப்படும். அப்ப நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது கைகளை கொடுத்து கைகளை குலுக்கி முசாபஹா பண்ணிப்போம், இரு கரங்களை சேர்த்து முசாபஹா பண்ணிப்போம். அதே போல எங்கு இறங்கி முசாபஹா பண்ண முடியாத சூழலா இருக்குமோ அங்கு நாம அழகான புன்முறுவல் காண்பித்து போறதுலயும் நமக்கு இந்த முசாபோட நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு நீயத்தின் அடிப்படையில் சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல முசாபாக்கள் யார் யாரு பண்ணணும்? பொதுவாக ஆண்கள் ஆண்களுக்கு பண்ணுவாங்க, பெண்கள் பெண்களுக்கு பண்ணிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்க ஆண்கள் பெண்களுக்கு பண்ணலாமான்ற ஒரு தலைப்பு ஒண்ணு. பொதுவாக ஈது சமயங்கள்ல அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்விகள், நாங்க பெண்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோமே, அப்ப இந்த முசாஃபா பண்ணிக்கலாமா? அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நபி சொல்லி கொடுப்பாங்க, எந்த உறவுகள் நமக்கு மஹரமாக இருக்குதோ, நிக்க ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாத உறவாக இருக்குதோ தாராளமாக முசாஃபா பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த உறவுல மெஹரம்ன்ற இந்த முறிவு இல்லையோ, அதாவது கயிர் மெஹரமாக நிக்காகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயோ இருக்குதுனாலுமே கூட அவங்களோடு இந்த விஷயங்களை பேணிக்க கூடாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோ, ஒண்ணுக்கு ஒன்னா இருந்தோ, ஒரே தட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோ, ஒன்னா விளையாடணும், எப்படி இருந்தாலும் அது நமக்கு தகாத உறவு தான். இப்ப வீட்டுல கசின்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒண்ணுக்கு ஒன்னா இருப்பாங்க, நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல நல்லா இருக்கு போய் சலாம் சொல்லிட்டு வாங்க. ஆனா அங்க நமக்கு இந்த மெஹரமுடைய உறவு கண்டிப்பா பார்க்கணும். எங்க மெஹரம் இல்லையோ அங்க இந்த கை குலுக்கல் கூடாது, அங்க இந்த முசாபஹாக்கள் கூடாது. இதுவும் புரிஞ்சுக்கணும், மஹரமான உறவுகளுக்கு மட்டும்தான் இந்த முசாபஹாக்கள்ன்ற இந்த அமல் இருக்கும். அதே போல ஆண்கள் எந்த ஆண்களுக்கு வேணா முசாபஹா பண்ணலாம், பெண்கள் எந்த பெண்களுக்கு வேணா முசாபஹா பண்ணலாம். கடைசியாக முசாபஹா பண்ணும் பொழுது ஒரு சில நண்பர்களை பார்க்க முடியும், இஸ்லாம் ரீதியாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அதிகமாக மும்முரமா செயல்படுத்த ஆசைப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க, முசாபா பண்ணும் பொழுது கையை கொடுக்கும் பொழுது அவங்க பலத்துக்கும் போட்டு அழுத்தி விட்டுருவாங்க. அடுத்து முசாஃபா பண்ண பயமா இருக்கும், அடுத்து முசாஃபா பண்றதுக்கு நமக்கே தோணும். இந்த மாதிரி நடந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன நபி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கும் நமக்கு எவ்வளவு அல்லாஹ் பலம் கொடுத்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்துல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் பலங்கள்ல, அந்த பலத்தை இதுல காட்டக்கூடாது. அதே சமயம் ரொம்ப மென்மையாக குலுக்கிட்டு போயிடுவாங்க. சில மக்களை பார்க்கும்போது கை கொடுப்போம், வெறும் விரல் தொட்டு போயிடுவாங்க, விரல் தொட்டுட்டு இது நமக்கு முசாஃபா கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் போகக்கூடாது, ரொம்ப லைட்டா இது பண்ணி போகக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் கையை பிடிக்கிறோமா அந்த ஃபீல் இருக்கணும், முசாஃபா பண்றோம், அவ்வளவுதான். அப்ப இதோட பேன்றது நபி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களா இருக்குது. இப்படிப்பட்ட முசாஃபஹாக்கள் செய்யப்படும் பொழுது நமக்கு மத்தியில் உள்ள குரோதங்கள் விரோதங்கள் இன்பங்கள் பாசங்களாக மாறிடும். எவ்வளவு பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இஷ்டங்களாக மாறிடும். அப்ப இந்த நபி நமக்கு சொல்லி கொடுத்த இந்த சுன்னாவை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். முசாஃபஹா பண்றத நாம மறக்க கூடாது. நார்மல் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா வாய்ப்புகளை ஏற்படுத்தியாச்சும் முசாஃபஹா பண்ணிக்கணும். இந்த முசாஃபஹாக்கள் ரீதியாக அதே விஷயங்கள் தான் நபி சொல்லி கொடுப்பாங்க. எப்படி மரத்திலிருந்து இலைகள் உதிர்கிறதோ அதே போல இந்த முசாஃபா பண்ணக்கூடிய 2 நபர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே போல முசாஃபஹா பண்ணக்கூடிய இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமலா இருக்கு நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப செய்ய போறது ஒரு அமல் தான், நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. செய்யறது ஒரு அமல் தான், இது கிடைக்கிற வெகுமதிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக இப்படிப்பட்ட அமல்களை தெரிஞ்சுக்கிட்டு அமல்படுத்த முயலும் இன்ஷா அல்லாஹ். உண்மையான முறையில நபி வழிய ஏத்து நடக்கணும்ன்ற முறையில இன்ஷா அல்லாஹ் நல்ல நியத்தோடு எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய வாக்கியத்தை, குறிப்பாக முசாஃபாக்களை அதிகமாக முறையாக பேணக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கியிருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.